அரசியல் விமர்சனங்கள் பல வருது. ஆனால் எந்த விதத்திலையும் இதனால தான் இந்த தவறு நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இதுவரைக்கும் 4 இடத்துல நீங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க, மாநாடு நடத்திருக்கீங்க. எந்த இடத்துலையும் இந்த சம்பவங்கள் உங்களுடைய, அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே அத்துணை அரசியல் கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்கள் நிர்வாகிகள் சரியில்லை, மரத்தில் உங்கள் பொதுச் செயலரே சொல்கிறாரு, மரத்தில் ஏறாத, இறங்கு, மரத்தில் ஏறாதரான்னு சொல்கிறாரு. எல்லா இடத்துலையும் இப்போ எவ்வளவோ மீம்ஸே போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிலாம் சொல்லியும் உங்கள் நிர்வாகிகள், உங்கள் தொண்டர்கள் ஏன் இன்னும் திருந்தலை? பொதுவாக என்னன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தை எதுக்கு வந்திருக்கும்? ஒரு நடிகர் நம்ம போய் சென்னையில் பனையூரில் போய் பார்க்க முடியாது, நம்ம வீடு தேடி வராரு, நம்ம பக்கத்து தெருவுக்கு வராரு, அந்த ஆர்வத்தில் போய் பார்க்குறாங்க. ஒரு அரசியல் கூட்டமாக அப்படிங்கிறது கூட கேள்விதான். ஒரு ரசிகர் கூட்டமாக கூட என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. ஏன்னா ஓட்டுரிமை இல்லாத நபர்களே எத்தனையோ பேர், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர்றாங்க. எத்தனையோ பேருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் தான் அந்த பொறுப்புள்ள ஆளாக நீங்கள் தான் செயல்பட்டு, அவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் எத்தனாயிரம் பேருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் எத்தனை பேருக்கு பர்மிஷன் சொல்லி போலீஸ்ட்டை கேட்டிருக்கீங்க, நீங்கள் அது என்ன ஏதாவது நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் இவ்வளோ பேர் தான் கேட்டிருக்கோம், கரூர் மாவட்டத்தை தவிர வேறு யாருமே இங்கே வராதிங்க, எல்லா மாவட்ட செயலாளர்ட்டையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? வராதிங்க, வேறு யாரும் உள்ளே வந்தால் கூட்டம் நிறைய ஆகிடும், ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ தான் தெருவு. நீங்கள் எந்த விதமான ஒரு முன்னெடுப்புமே எடுக்கலையே.